மாணவர்களே, அடுத்து 2 மதிப்பெண் வினாக்களில் 17வது கணக்கு பார்க்க போகிறோம். பயிற்சி 8.4 2வது கணக்கு. A மற்றும் B ஆகியவை இரு நிகழ்ச்சிகள். மேலும் P of A = 0.42, P of B = 0.48 மற்றும் P of A வெட்டு B = 0.16 எனில் இந்த 3 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 3 கொஷின் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. 1 P of A இல்லை, 2 P of P இல்லை, 3 P of A அல்லது B காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ P of A ஃபஸ்ட் கொஷின் கண்டுபிடிக்கிறோம். P of A = எவ்வளவு? 0.42. இப்போ ஃபஸ்ட் கொஷின் P of A இல்லை அப்படின்னா என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 - P of A, அதாவது P of A பார்னு அர்த்தம். இது P of A bar = 1 - P of A ஃபார்முலா. அப்போது இது எப்படி எழுதலாம்? P of A bar = 1 - P of A வேல்யூ எவ்வளவு நமக்கு பார்த்தீங்கன்னா இதில் 0.42 இந்த P of Aவோட வேல்யூ. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1லிருந்து 0.42 கழிக்க போகிறோம். 0.42 10ல் 2 போச்சுன்னா 8, 9ல் 4 போச்சுன்னா 5, இங்கே என்ன ஆயிரும்? 0. அப்போ ஆன்சர் என்ன? 0.58. அப்போ P of A bar = 0.58. எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது 2வது கொஸ்டின். இதுலேயே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க? P of P இல்லை, P of P இல்லை. என்ன எழுதுவோம்? 1 - P of P, அதாவது P of P bar = என்ன எழுதலாம்? 1 - P of Pன்னு எழுதலாம். அப்போது P of P bar = 1 - P of Pயோட வேல்யூ எவ்வளவு நமக்கு கொடுத்துருக்குறாங்க? எவ்வளவு? 0.48. 0.48. அப்போது எதுலேருந்து கழிக்கணும்? 1லிருந்து 0.48 கழிக்கணும். அப்போ கழிச்சோன்னா 10ல் 8 போச்சுன்னா 2, இங்கே எவ்வளோ இருக்கும்? 9 தான் இருக்கும். 9ல் 4 போச்சுன்னா 5. ஸோ எவ்வளவு? 0. P of P bar = எவ்வளவு? 0.52. அவ்வளோதான். ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 3வது கொஸ்டின். இதுலேயே என்ன கொடுத்துருக்காங்க? P of A அல்லது A அல்லது B அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A அல்லது B அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்னென்னு எடுக்கணும்னா A சேர்ப்பு B. என்ன எடுக்கணும்? A சேர்ப்பு B. சரியா? அப்போது இதுக்கு P of A யூனியன் B ஃபார்முலா நாம் எழுதி கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு P of A யூனியன் B ஃபார்முலா என்ன? P of A + P of P - P of A விட்டு B. சரியா? இப்போது P of Aக்கு என்ன வேல்யூ நமக்கு? 0.42. அதே மாதிரி P of Bயோட வேல்யூ அளவு 0.48 மைனஸ் P of A விட்டு Bயோட வேல்யூ அளவு 0.16. 0.16. இப்போது இந்த ரெண்டையும் கூட்டி இந்த 0.6லேருந்து நம்ம என்ன பண்ணிடணும்னா கழிச்சிடணும். அப்போ 0.42 0.48 இந்த ரெண்டையும் ஃபஸ்ட்டு கூட்டிடுங்க. 8 2 10 0, 4 4 8 1 9. இப்போ 0.90 1 9 0 மைனஸ் 0.16 இதை கழிக்க போகிறோம். அப்போ 0.90லிருந்து இது வந்து கூட்டல், இதை என்ன பண்ண போகிறோம்? கழிக்க போகிறோம். 0.16 கழிக்க போகிறோம். 10ல் 6 போச்சுன்னா 4, இங்கே 8 இருக்குது. 8ல் 1 வச்சுன்னா 7. அப்போ என்ன வரும்? 0.74. அவ்வளோதான் இதனுடைய ஆன்சர். சரியா? ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்சம் கவனமாக இந்த ஃபார்முலாஸ் மட்டும் உங்களுக்கு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுருந்தீங்கன்னா இந்த சம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். தேங்க்யூ.
மாணவர்களே, அடுத்து 2 மதிப்பெண் வினாக்கள்ல பார்த்தீங்கன்னா 18வது கணக்கு பயிற்சி 8.4ல 3வது கணக்கு. ஒரு சமவாய்ப்பு சோதனையில் ஒன்றையொன்று விளக்கும் நிகழ்ச்சிகள். மேலும் P of A இல்லை = 0.45, P of A சேர்ப்பு B = 0.65 எனில் P of B கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் கொடுத்துறாங்க. ஒரு சமவாய்ப்பு ஒன்றையொன்று விளக்கும் நிகழ்ச்சிகள்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒன்றையொன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் அப்படின்னா P of A வெட்டு Bங்கிறது பார்த்தீங்கன்னா =0ன்னு அர்த்தம். சரியா? அடுத்தது நம்ம வந்து P of A இல்லை அப்படிங்கிற இந்த கான்செப்டை ஃபஸ்ட் எடுத்துக்குவோம். P of A இல்லை ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி கணக்கில் சொல்லியிருக்கோம். P of A இல்லை அப்படின்னா என்னென்னு எழுதுவோம்? 1 - P of A, அதாவது P of A bar அப்படின்னு அர்த்தம். P of A bar = 1 - P of A. சரியா? அப்போது நமக்கு வந்து P of A bar நமக்கு எது கொடுத்துருக்காங்க? P of A bar தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? P of A கண்டுபிடிக்கணும். அப்போ 1 - P of A அப்படியே எழுதிக்கிங்க. இதில் இந்த மைனஸ் P of A இந்த பக்கம் கொண்டு வந்துடும். இது என்னவா மாறிடும்? ப்ளஸ் P of Aவாக மாறிக்கும். 1 - இது என்னவா மாறிடும்? P of A bar இந்த சைடு கொண்டு வந்துடுறோம். அப்போது 1 - இந்த P of A பாரோட வேல்யூ எவ்வளவு? 0.45. சரியா? இப்போ எழுதிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 1லேருந்து எவ்வளோ கழிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.45 கழிக்கணும். அப்போது இது கழிச்சிங்க அப்படின்னா 10ல் 5 போச்சுன்னா 5, இங்கே எவ்வளோ இருக்கும்? 9, 9ல் 4 போச்சுன்னா 5. அப்போ என்ன ஆயிரும்? 0.55. அப்போ P of Aவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். P of Aவோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? P of A சேர்ப்பு Bயை நம்ம கொடுத்துருக்காங்க. அதுவும் கொடுத்துட்டாங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது P of B கண்டுபிடிக்கணும். அப்போது P of A சேர்ப்பு Bக்கு நமக்கு ஃபார்முலா ஆல்ரெடி நமக்கு வந்து நல்லா தெரியும். அப்போது P of A என்னென்னு எழுதலாம்? P of A ப்ளஸ் P of B, அடுத்தது என்ன எழுதுவோம்? மைனஸ் P of A வெட்டு B அப்படின்னு எழுதலாம். ரைட்டா? அப்போது இதில் பார்த்தீங்கன்னா P of A சேர்ப்பு Bக்கு நமக்கு என்ன இருக்குது கொடுத்துருக்காங்க? அவங்களே 0.65ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா P of A நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். எவ்வளவு? 0.55. ரைட்டா? அடுத்தது P of B வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். மைனஸ் P of A வெட்டு Bன்னு நம்ம என்னென்னு சொல்லியிருக்கிறோம்? 0. அப்போது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது P of P கண்டுபிடிக்கணும். அப்போது P of Pங்கிற வேல்யூவை அப்படியே வச்சுக்கோ. P of P அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா இந்த பக்கம் 0.65 அது அப்படியே இருக்குது. இந்த ப்ளஸ்ஸாக இருக்கிறது இந்த பக்கம் வந்தால் என்ன ஆயிரும்? மைனஸ் 0.65லேருந்து 0.55 நம்ம என்ன பண்ணணும்? கழிக்கணும். அப்போது 0.65 சரியா? 0.55. அப்போது 5ல் 5 போச்சுன்னா 0, 6ல் 5 போச்சுன்னா 1. அப்போது எவ்வளோ வரும்? 0.10. 0.10. சரியா? அப்போது P of Pயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுதான் நமக்கு கேட்டிருக்கிறாங்க. அப்போது 0.10ங்கிறது தான் இதனுடைய வேல்யூ. ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் ஃபஸ்ட் ஃபார்முலா மட்டும் ஒவ்வொன்றுக்கும் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரிஞ்சது. P of A இல்லைன்னா என்னென்னு எழுதணும்? 1 - P of A எழுதணும். P of P இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன எழுதணும்? 1 - P of P எழுதணும். அப்போ ஒன்றையொன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் அப்படிங்கிற போது என்ன எழுதணும்? P of A வெட்டு B = 0 அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தால் அதே மாதிரி கூட்டல் தேற்றம் P of A சேர்ப்பு Bக்கு என்ன ஃபார்முலா? P of A ப்ளஸ் P of B மைனஸ் P of A வெட்டு B. இதெல்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த சம்மை வந்து ரொம்ப எளிமையாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி மாற்றி மாற்றி கேட்டிருந்தாலும் அந்த சம் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையானது. தேங்க்யூ.